ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும் நான் உங்கள் சௌமியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிளிப்பிங்ஸ் நாங்கள் பூரி யாத்ரா போயிட்டு வந்தோட கிளிப்பிங்ஸ் தான். இந்த வருஷம் ஜூலை 7th வரைக்கும் சடகோப திவ்ய தேசம் அப்படின்ற ஒரு யாத்ரா குரூப் சத்யா அண்ணா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. இது லாஸ்ட் இயரோடது. அவளோட ரிவ்யூஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் சத்யா அண்ணா எந்த அளவுக்கு இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு வருவான்றது. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த டைம் டு டைம் எல்லா பெருமாளையும் சேவித்து நல்ல ஆரோக்கியமான உணவு சுட சுட எங்களுக்கு கொடுத்து ரொம்ப அழகாக கூட்டின்னு போயிட்டு வந்த சத்யா அண்ணாவுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன பரிசு தான் இது. ஆக்சுவலாக 1 year ஆகுது, எப்போது இந்த வீடியோ போட்டிருக்கணும். ஸோ இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்கெல்லாம் பூரி போகணும் அப்படின்ற ஆசை இருக்கோ உடனே சத்யா அண்ணாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் பூரி யாத்திரா போயிட்டு வாங்க. சென்னை டு பூரி, பூரி டு சென்னை நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வால்வோ பஸ்ஸில் தான் கூட்டின்னு போயிட்டு வருவா. சூப்பராக இருக்கும். மதுரையிலேருந்து வந்திருக்கேன், சாந்தி பேசுகிறேன். நாங்கள் பயந்துக்கிட்டு தான் கிளம்புனோம், ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லாதவங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணா புண்ணியத்தில் எல்லா இடத்துலையும் பெருமாளை சேவிக்காமல் வரவே இல்லை. 2-3 டூர் போயிருக்கோம். ஒரு டூரில் ஒரு பெருமாளை மிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த தடவை 100க்கு 100 எனக்கு திருப்தியாக போயிட்டு இருக்கோம்னா இந்த ட்ரிப் ஒன்று தான். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சௌமியாவுக்கு தேங்க்ஸ். அதுக்கு இது பண்ண ஓட்டுநருக்கும் சமயக்கார ஆளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒத்துழைச்ச அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரிப், அதை மறக்க முடியாத லைஃப்ல. தேங்க்யூ. அனுகிரகம் பண்ணணும் நான் வேண்டிக்கிற பெருமாளந்த. இது என்னோட என் பேர் பி.வி. கிருஷ்ணன், தாம்பரத்துலேருந்து வரேன். நானும் சத்யமாமா கூட தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப பிரமாதமான அரேஞ்ச்மெண்ட்ஸு, டைம்னா டைம் கரெக்டாக எல்லாம் இது பண்ணி அகாமடேஷன் ஆகட்டும் சாப்பாடு ஆகட்டும் நம்ம இன்ட்ரெஸ்டோட சிரிச்ச மூஞ்சியோட பண்ணேன். இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை அக்கா அத்திம்பேர். அவ சொல்லனா நான் திருப்பி வந்திருக்க மாட்டேன். மூணாவது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸ். பிரமாதமாக வண்டி எடுத்துட்டு பிரமாதமாக இது பண்ணாங்க இடத்துலையும். அதே மாதிரி தலியை பண்ணுறவா வார்த்தையே கிடையாது. கொடுத்த கொஞ்ச நாள், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், எந்த டயத்துக்கும் காஃபி இதுவோ பக்காவாக அந்தந்த டயத்துக்கு இது பண்ணி கொடுத்தா. அதெல்லாம் விட இன்னொன்று சத்தியமாமாக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்ததில் ஒருத்தர் விடாத 3 மணினா 2:55, 5 மணினா 4:55 எல்லாம் கீழே எல்லாருமே அவருக்கு டென்ஷன் பண்ணாரு. எல்லாரும் கோஆப்ரேட்டிவ் குரூப் அப்ரிசியேஷன் சத்தியமாமா சொல்ல அந்த புக்கில் நம்மாழ்வாரை பற்றி தான் நம்மாளுடைய திருத்தாளாட்டுன்னு பேர். அந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்க, கரூர் சித்தர் சொல்கிறார். பூலோக ஸ்ரீ வைகுண்டம்னு எதுன்னு கேட்டால் ஸ்ரீரங்கம் கிடையாது. அந்த பாவதால சாப்பாடு சாப்பிட்டு போயிருக்கேன். அதுக்கடுத்து மதுரகல்யாளருக்கும் தன்னுடைய தாயாருக்கும் பாப்பனாருக்கும் தசாவதாரத்தையும் தன்னுடைய திருமேனியில் காமிச்சிருக்காங்க. எத்தனை மணிக்கு அவங்க தாண்டி அந்த இடம் ஆழ்வார் வீடியோ நான் பின்னாடி போயிட்டே இருக்கேன். உங்களுக்கு கவர் பண்ணியாச்சு சார். நீங்க தர போறீங்களா? பெருமாள் சேவையாகட்டும், சொன்ன மாதிரி எல்லா சுப்பிரபாத சேவை அதுதான் ரொம்ப வருஷத்து காலத்துல எழுந்து நம்மளால ஒரு கோயிலுக்கு இப்படி போறதுங்கிறது போக முடியாது. ஆமா, அது மாமானால தான் கிடைச்சது. அதே மாதிரி சாப்பாடு வயத்துக்கு கரெக்டா டான் டயத்துக்கு கொடுத்த எனர்ஜி இருந்தா தானே போய் பெருமாள் ஆமா எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா. அந்த டிரைவர் பஸ் அவ்வளோ கன்வீனியன்ட். இல்லைன்னா இவ்வளோ தூரம் டிராவல் நினைச்சு கூட பார்க்க முடியாது. பஸ் ரொம்ப கன்வீனியன்ட்டா. அது எவ்ரி 2 hours நிறுத்தி நம்மளுக்கு பெட்ரோல்
ஃபர்ஸ்ட் கிளாஸ். சத்தியமேவ ஜெயதே. சூப்பர். லக்கேஜுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கேருந்து எல்லாம் கொடுத்துட்டு பரோபகாரி 2 பேரும் பயங்கர பரோபகாரி. ஸ்பெஷல் தேங்க்ஸ். கேட்டு பண்ணார். நம்ம கேட்டு பண்றது இல்ல, அவனா கேட்டு. அதுதான் மெயின். அங்க நிக்கிறா ஹேமா சம்பத் இல்ல, இங்க உட்கார்ந்தாங்க. ஆமா ஆமா. இப்போதைக்கு இதோட இன்சூர் மோதி அப்பா தான் இன்ஸ்பிரேஷன் ஆகுது. ஆமா. அவர்தான் மேக்ஸிமம் இன்ஸ்பிரேஷன். அதான் பாயிண்ட். டூல நிறைய இன்ஸ்பிரேஷன் அவர்தான் கொடுத்தாரு. எங்க 2 பேருக்கும் வந்து இந்த இந்த ட்ரிப் மாத்திரம் புது அனுபவம் இல்லை, எங்களுக்கு யாத்திரையே புது அனுபவம். இதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஆத்த விட்டு காலை எடுத்து வைக்கிறோம். குழந்தை அம்மா அப்பா அந்த மாதிரியே இருந்துட்டோம். குழந்தைல எல்லாம் நல்லா படிச்சு மாதிரி நல்லா செட்டில் ஆயிட்டா. இனிமே நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து மாமா தான் எனக்கு ஞாபகம் இல்லை. எங்க அம்மா அப்பாவே 25 வருஷத்துக்கு முன்னாடி இவர் தான் ஃபர்ஸ்ட் ஐஷன் போனார். அவர் மூலமா தான் நாங்களும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போன் கேட்டேன், மாமா கிட்ட பேசினேன். உடனே மாமா ஃபர்ஸ்ட் எனக்கு பத்ரி ஆரம்பிக்கணும்ட்டு ஆசை. பத்ரி கேட்டேன். மாமா பூரியும் போட்டிருக்கேனே, ஏதோ எல்லாரும் புக் எடுத்து 2 சீட்டு தான் இருக்கு அப்படின்னார். சரி பூரியும் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது பத்ரிக்கும் மாமா கிட்ட புக் பண்ணியாச்சு. யாரெல்லாம் பத்ரி வரீங்களோ வாங்க எங்களோட, திருப்பியும் எல்லாரும் திருப்பியும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். 2 பஸ்ஸும் இல்ல, 2 பஸ்ஸும் இல்ல, பஸ் ஃபுல்லா. இங்க வந்துட்டு அத்தனை பெரியவாழ்க்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள் எங்க 2 பேருக்கும். ஏன்னா நீங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா பேரும் உங்களோட அனுபவங்கள்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல். நீங்க தான் எங்களுக்கு மோட்டிவேட்டிங். ஏன்னா இனிமே நாங்க ஆரம்பிச்சு இந்த யாத்திரை இந்த ஜேர்னிய எங்களை வந்து இந்த வயசுலயும் உங்களால போக முடியாது அப்படின்னா நாங்க 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இன்னும் நிறைய பெரிய கேங்ஸ் இந்த மாதிரி குரூப்ஸோட நாங்களும் போய் என்ஜாய் பண்ணணும். பெருமாள் அனுகிரகம் கிடைக்கணும். நீங்க எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட எல்லாரும் நல்ல க்ஷேமமா நல்லபடி 100 ஆண்டு வாழ்ந்து இதே மாதிரி பெருமாள் அனுகிரகத்தோட கைங்கரியமும் எல்லாருக்கும் பிரார்த்திக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி மலைநாடு போனோம்னு சொன்ன உடனே இவர் போறார் அப்படின்ட்டு கிஞ்சித்காரத்தில் யாரோ சொன்னான்னா வி ஸ்டார்டட். அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னா கிஞ்சித்காரம் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வி என்ஜாய் தட் ட்ரிப். அஃப்கோர்ஸ் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரிப். அதுக்கப்புறம் வந்து ஸோ ஆஸ் ஹி டோல்ட் சோ மெனி ட்ரிப்ஸ் வி ஹவ் மேட். முக்திநாத் 3 தடவை இல்லை 2 தடவை அவர் கூட போனோம். 4 தடவை போனோம். அதில் வந்து 3 தடவை அவர் கூட போனோம். 1 தடவை போக முடியல. பத்ரிநாத் ஐ திங்க் 3 times we went along with them and so many other places wherever. ஸோ சோழநாடுலாம் அஃப்கோர்ஸ் நாங்கள் அங்கேயே இருந்தோம். திருக்கடையூரில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் 11 years. சோழநாடும் அவர் கூட போயிருக்கேன் நான். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக சேவிச்சிருக்கேன். ப்ளஸ் பாண்டிய நாடு தூத்துக்குடியில் இருந்ததுனால அந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும். ஸோ அந்த மாதிரி போயிருக்கோம். ஸோ ஆஸ் அண்ட் வென் ஐ கெட் டைம் ஈவன் நவ் வி ட்ராவல். ரீசென்ட்லி அஃப்கோர்ஸ் ஆஸ் லக்ஷ்மி டோல்ட் அயோத்தியாலாம் நாங்களே பிளான் பண்ணி அயோத்தியா, நைமிச்சாரண்யம், சித்திரக்கூடம் எல்லா இடத்துக்கும் வந்து பிளான் பண்ணி போனோம். எங்கெல்லாம் சந்தேகம் இருந்ததோ அவர்கிட்ட தான் கேட்குறது. ஃபோன் பண்ணி சத்தியம் இந்த மாதிரி எங்கெல்லாம் இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம். He used to guide us and we enjoyed that trip. In fact, it was a totally family tripன்றதுனால we enjoyed little more. அந்த ஜாலியாக இருந்தது. ஃபுட்டெல்லாம் வந்து எங்கேருந்து இருக்கிறோமோ அங்கே சாப்பிட்றது, சொல்லி பண்ண சொல்லி சாப்பிட்றது அந்த மாதிரி. அதுலேயும் லக்ஷ்மி வந்து வெளில சாப்பிட மாட்டா. அவள் கையில் வந்து ஒரு இதை எடுத்துன்னு வந்து ரைஸ் குக்கர் எடுத்துன்னு வந்து அங்கங்கே குக் பண்ணி சாப்பிட்டுப்பாள். கிரேட். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் அப்ரிஷியேட் பண்ணுறோம். அவளை ஷீ ஸ்டிக் ஆன் டு ஹர் பிரின்சிபல்ஸ். அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் சில இடத்துல ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் அதை சமாளிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். இட் வாஸ் வெரி குட். ஸோ லைக் தட் திருவஞ்சிக்குளத்தில் அவர் வந்து உங்களுக்குலாம் தெரியுமோ தெரியாதோ, இஸ் ட்ரஸ்டி இன் திருவஞ்சிக்குளம் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். அங்கே வந்து
by God's grace, we had some opportunity to take part in some of the festivals there. உற்சவம் we were now one of the உற்சவம் வந்து நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணி நடந்துட்டு பெருமாள் புண்ணியத்தில் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நல்லபடியாக தொடரணும்னு நான் ஸோ அதுவும் நான் அப்படி போயிட்டு இருக்கேன். ஏதாவது வேணும்னா இம்மிடியேட்லி இந்த மாதிரி கோயிலுக்கு வேணும்னா கேட்பேன். நானும் என்னால் முடிஞ்சது அவர் அதிகம் கேட்க மாட்டார், எப்போ தான் கேட்பார். தேங்க்ஸ் சத்யம். ஐ என்ஜாய் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப். வந்தது மாமாவோட அரவிந்தன் மாமா ஜானகி மாமான்னு சொல்லி கொஞ்சம் விஷயம் தான் ரொம்ப நாள். இன்ஃபேக்ட் எங்களோட ஓவர்சீஸ் ட்ரிப்பை ஷார்ட் அண்ட் பண்ணி வந்துட்டோம். நாங்கள் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணோம். நல்லா இருந்தது. எல்லாமே எல்லோரும் சொன்ன மாதிரி டைமிங், சாப்பாடு, தரிசனம். இது தப்பாட்டம் அவர் எழுந்து சத்தமா பேசணும். இது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அரவிந்தன் மாமாவும் ஜானகி மாமி தான் சொன்னான், மாமாவை பற்றி சேர்த்து விட்டான். எல்லாமே தரிசனமாகட்டும், சாப்பாடாகட்டும், அகாமடேஷன் எல்லாமே திருச்சி மூத்தோட எல்லாம் அகாமடேட் பண்ணி நல்லா பண்ணான். ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். சத்யம் மாமா ஸ்டார்ட் சந்தாரன் 2012 தமிழ்ல பேசுவோம். நான் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பியும் பேசலாம். பாண்டியநாடு சேரநாடும் நாங்கள் தனியாக போனோம். அப்புறம் இவருடைய அறிமுகம் கிடைச்சது சோழநாட்டுக்கு போங்க 2 கோயில் அபிமான கஷேத்திரங்கள் சேர்த்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் எங்கள் அறிமுகம். அப்போவே எங்களுக்கு வந்து முடிஞ்சது வந்து எக்ஸலன்ட் கேட்டரிங். போர்டிங் லாட்ஜிங் வந்து இந்திய தேசம் பெருமாளை சேவிக்கும் போது இட சௌரியம், கம்ஃபர்ட் லெவல் இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி. ஆமாம் சார், இடம் வந்து சௌரியமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளை சேவிக்க முடியாது. ஸோ பெருமாளை சேவிக்கிற கான்செப்டில் போகும்போது சில இடத்துல கிடைக்காது. லாட்ஜிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கல. ஆனால் லாட்ஜிங் வந்து டு தி மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் ஹஸ் கிவன் மேக்ஸிமம் கம்ஃபர்ட். இன்ஃபேக்ட் நார்த் இந்தியா டூர் போகும்போதுனா நல்லாவே இருந்தது. இன்ஃபேக்ட் பத்ரிநாத் அண்ட் முக்திநாத் போகும்போது எங்களுக்கு எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். முக்திநாத்லேருந்து திரும்பி வரும்போது கம் பை ஜீப் பிகாஸ் ஹெலிகாப்டர் கேன்சல், பிளேன் கேன்சல். நடுவில் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு பஸ் ஸ்ட்ரைக்கு நிறுத்தினோம். நாங்கள் எல்லாம் நடு ரோட்டில் நிற்கிறோம். சத்தியமாமா என்ன பண்ணான்னு தெரியல. அவர் ஐயோ அங்கே நடந்தார். பார்த்துட்டு அப்புறம் வாங்கணும்னு கூட்டின்னு போனார். ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பியூட்டிஃபுல் ரெசார்ட் ஹோட்டல் மாதிரி இருந்தது. அங்கே போயிட்டு எங்களுக்கு வேணும்னா சாப்பிடுவது மோர், குழம்பு, காய் வச்சு அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு அப்புறம் ப்ரொவைட் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச் பண்ணி காட்மாண்டு வந்து அதுக்கப்புறம் ஜானகி இதோடைய தான் பார்க்க முடியல. பிகாஸ் அவன் அந்த நேபாள் பார்டரை வந்து க்ளோஸ் பண்ணான் எலெக்ஷன்னால. அது ஒண்ணு எங்களுக்கு பார்க்க முடியும். எங்க மாமாவோட ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வந்து 2003 போனோம்னு நினைக்கிறேன். மலையாள திவ்ய தேசம் அவர் ஆரம்பிச்சது 2002. ஸோ அதுலேருந்து நிறைய டூர் மாமா கூட போயிருக்கோம், நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் சொன்ன என் தம்பி சொன்ன மாதிரி இதெல்லாம் மெயின் எல்லாம் என்ஜாய் பண்றது கொள்றது அண்ட் இந்த மாதிரி ஒரு டிரைவர் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எப்பவுமே மாமாரில் வந்து அந்த இறக்கி விட்ட உடனே சாப்பாட்டுக்கு எதுவுமே பிரச்சனையே இது இருக்காது. சுட 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 கிடைக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து மாமா கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இந்த மாமாவும் எங்க அண்ணா கூட ஒர்க் பண்ணினாரு. இவ ரொம்ப க்ளோஸ். அதனால அவளுக்குள்ள பாண்டிங் வந்து பயங்கரமா இருக்கும். எது டூர்னாலும் எங்களுக்கு இன்வைட் பண்ணுவார். நாங்க வரதுன்னா வருது, இல்லைன்னா இல்லை. இந்த மாமா சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டா எல்லாத்தையும். முக்திநாத் போகும்போது அப்படிதான் எங்க இறங்கி வரும்போது அடுத்த செகண்ட் ஒரு தடவை நாங்க சேவிக்கவே இல்லை, திரும்பி வந்துட்டோம். செகண்ட் டைம் போனோம். வந்து எப்படினாலும் உங்களை கூட்டின்னு போயிட்டாம அடுத்த இது அப்படின்னு. அதே மாதிரி ஜீப்ல போனோம். ஜீப்ல போயிட்டு திருப்பி வரும்போது அதே மாதிரியே பஸ்ல தான் வந்தோம். எல்லாரையும் ஃபிளைட் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி 3rd டைம் போனோம் அப்படின்ட்டு இப்போ போனோம். அப்போ என்னாச்சு, கோச்சே போயிட்டோம். அப்போ வந்து 22 பேருக்கு ஒரு ஃபிளைட் சம்திங் லைக் 6 பேர் வந்து கிடையாது. 20 பேர். நாங்க மொத்தம் 28 பேர் போனோம். 6 பேருக்கு ஃபிளைட் இல்ல. வந்து நீங்களாம் போயிருக்கீங்க, அதனால நீங்க நின்னுக்கோங்க அப்படின்ட்டு 6 பேருக்கு
நிறுத்தினார். அப்புறம் அடுத்த பிளைட்ல 4 பேருக்கு இடம் இருந்து 4 பேர் போயாச்சு. அதுக்கு அடுத்த பிளைட் சரி கிடைக்கத்தோ இல்லையா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த பிளைட்ல மாமா வந்து எங்களை வந்து இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டு திரும்பி இறங்கி வரும்போது பஸ்ல வந்தோம். ஒரு நேபாள சாப்பிட்றதுக்கு வந்து அவரே ரெசிபி சாத்துக்கு ரெசிபி சொல்லி சாத்துறதுக்கு அவ சுட 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 எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னுட்டு சாப்பிட்டா. எனக்கு சிக்கல் இதுவா எடுத்து நான் சாப்பிடல. எல்லாருமே நம்ம குரூப் எல்லாம் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு. அப்புறம் மாமா சொன்ன நான் தான் ரெசிபி சொன்னேன் அதுக்கு சாப்பிட்டு பண்றதுக்கு உடனே பண்ணி கொடுத்தா அப்படின்னு. அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு மாதிரி வந்து நல்லா இருக்கும். அண்ணா கூட போனாக்கா ஒரே வார்த்தையில சொல்ல போனா எக்ஸலென்ட். இப்ப யாரோ சொன்னாங்க இந்த வைப்ரேஷன் அண்ணா கூட போனா அந்த வைப்ரேஷனே வந்து பாசிட்டிவ் தான் இருக்கும் சிரிச்ச மூஞ்சியோட. அதனால எல்லா டைமே நாங்க என்ஜாய் பண்ணோம். அவர் திட்டணும்னு போவோம் சிரிச்சாங்க. அதான் திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல இல்ல, வாய்ப்பு கொடுக்கல. நாங்க சொந்தமா நாங்க ஃபேமிலி டூர் போனா கூட அங்க போய் இறங்கி அங்க என்ன பார்க்கணும் அவருக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்போம். என்னப்பா அதுதான் மெயினா நான் எழுந்ததே அது சொல்றதுக்கு தான். சரி நீதான் என் கூட டூர் வரலையே நீ நான் என்னத்துக்கு உனக்கு சொல்லணும்லாம் இது நீனா போன் பண்ணிடுவேன். அடுத்த செகண்ட் வந்து இல்லம்மா இது போமா இது போ சரியா இருக்கும் இந்த டயத்துக்கு இது சரியா இருக்கும். சித்திரக்கூட் போன போது ஒரு முக்கியமான இடம் 2 மணி நேரம் டைம் வந்து சொன்னதால போனோம். அவ்வளவு சூப்பரா இருக்கவே இல்ல. அப்படியே அங்க மட்டும் அண்ணா இருந்தா நீங்க இவருக்கு ரொம்ப கிடைக்காத ஒன்லி திங்ஸ் நாங்க போனது நைட்டுன்றதால எங்களால அந்த அளவுக்கு அப்போ நல்லாவே பார்த்தோம். கொஞ்சம் அது குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னு பார்த்தேன். இல்ல 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 இதுல முன்னாடி எனக்கு இன்னொரு அக்கௌண்ட் நான் கூட உள்ள போதானே மூஞ்சி சுருக்கி வச்சிருந்தேன். எனக்கு கமிட்டட் ஃபார் தட் பட்டர் கிட்ட கமிட் பண்ணிட்டேன். தெரிஞ்சா நான் பேசாம ஒரு ஹோட்டலுக்கு போய் விசாகப்பட்டில இருந்து வந்திருப்பேன் நான். ஆனா இது பக்கத்துல இருந்தது நான் எல்லாம் நல்லா இருந்ததுண்ணா. அதெல்லாம் ஃபீல் பண்ணது. ஆமா அவதான் கஷ்டப்பட்டா பாவம். கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் இருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையில் பின் நிற்கின்றார் கண்ணா கண்ணா திரையின் பின் குரல் முன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றி இவர் ஏந்துக்கலையா நிற்கின்ற வரதா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. கல்லிலே இறங்கி சிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா. கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா யாரும் மறுக்காத மறையப்பா
முடிய தூக்கி வச்சிருக்கீங்களா? ஏறும் கரம் நீக்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிகண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. இந்த யாத்திராவில் எந்த குறையுமே இல்லைன்றதுக்காக எல்லாருமா பாட்டு பாடி குறையே இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக இந்த யாத்திரையை முடித்தோம். கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.